முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 சஹாபாக்கள் அதன் பிறகு ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பலதரப்பட்ட துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உண்டான சாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபா பெருமக்களினுடைய வரலாறுகளும் சொல்லப்பட்டன. அந்த சாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படக்கூடிய முன்னால் சென்ற ஆரம்ப காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இன்னல்களை அனுபவித்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தூண்களாகிய அந்த சாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களினுடைய வரலாற்றின் வரிசையில் சஹாபி தோழியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழியர்கள், அதாவது அவர்களுடைய சஹாபி பெண்மணிகள், அவர்களுடைய வரலாறுகளும் நமக்கு முன்பாக சொல்லப்படுகின்றன. கடந்த வாரம் பரக்கா இப்னு ஸஅலபா என்று சொல்லப்படக்கூடிய உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுகளில் சில குறிப்புகள் கூறப்பட்டன. அவர்களுடைய வரலாறு இப்பொழுது திரும்பவும் சொல்லப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, உம்மு ஐமன் என்று சொல்லப்படக்கூடிய பெயரிலே பிரபலியமாக இருக்கக்கூடிய வரலாறு பேசக்கூடிய இந்த பரக்கா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்களே, இவர்கள் நபி அவர்களுடைய வளர்ப்பு தாய் என்று கூட சொல்லலாம். அவர்களுடைய பிறப்பு முதல், இன்னும் சொல்ல போனால் பிறப்பதற்கு முன்பே அன்னை ஆமினா அம்மையாரினுடைய அடிமை பெண்ணாக அவர்கள் இருந்தவர்கள். இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பையும் பார்த்திருக்கிறார்கள், தூக்கி வளர்த்திருக்கிறார்கள், அவர்களோடு கூட பிரயாணம் செய்திருக்கிறார்கள். இந்த வரலாறு இப்பொழுது விரிவாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அதாவது ஆமினா அம்மையாரை மதீனா நகரத்திலிருந்து திருமணம் பேசி முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடித்த புதிதிலே கொஞ்ச நாள் ஆகிறது. அந்த திருமண முடித்த புதுமண தம்பதிகளாக வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அப்துல்லா அவர்களை நோக்கி, மகனே, சிரியாவை நோக்கி நீ பிரயாணம் சென்று வியாபாரம் செய்து வா என்பதாக கட்டளையிடுகிறார்கள். இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அப்துல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிரியாவை நோக்கி பிரயாணம் செய்து வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். செல்லுகின்ற போது அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் புதிதாக திருமணம் முடித்ததின் காரணத்தினால் தங்களுடைய சொந்த ஊராகிய மதீனா நகரத்தை விட்டுவிட்டு கணவனுடைய துணையே பாதுகாப்பானது என்ற எண்ணத்திலே வந்த அந்த அம்மையாருக்கு மற்றவர்கள் அனைவருடைய நிலைகளும் புதிதாக தெரிகின்றன. எனவே தன் கணவரின் பிரிவு அவர்களை சோகத்திலே ஆழ்த்துகிறது. இந்த நேரத்தில் இரவு நேரத்திலே தூங்குகின்ற போது கூட எல்லோரும் உறங்குவார்கள். ஆனால் புதுமண மணப்பெண்ணாகிய அந்த ஆமினா அம்மையார் அவர்கள் முணங்கி கொண்டும் அவர்கள் அழுது கொண்டும் கணவனை நினைத்து விசும்பிக் கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். யாருக்குமே தெரியாது இந்த நிலை. ஆனால் அவர்களுடைய பாதுகாவலிலே அப்துல்லா அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்த பரக்கா பின்த் ஸஅலபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உம்மு ஐமன் அவர்களுக்கு மட்டும் தன் எஜமானியினுடைய இந்த சோகமான நிலை நன்கு தெரியும். இரவு நேரத்திலே அவர்கள் அழக்கூடிய அந்த அழுகையினுடைய குரல் கூட சில நேரங்களிலே உம்மு ஐமன் அவர்களை எழுப்பிவிடும். எழுந்து தங்களுடைய எஜமானி அம்மா அவர்களுக்கு பல ஆறுதல்களை சொல்லி உறங்க வைப்பார்கள். அதன் பிறகு ஒரு கட்டம் வந்தது. சிரியாவிலிருந்து திரும்பி கொண்டிருந்த அப்துல்லா அவர்கள் வழியிலே மதீனா நகரத்திற்கு சென்று தன்னுடைய உறவினர்கள் வீட்டிலே உடல்நலம் சரியில்லாமல் தங்கியிருந்தார்கள். அந்த தங்கியிருந்த அந்த நேரத்திலே வருவதற்கு தாமதமாகிறது. இந்த காலத்தை போல தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது அந்த காலத்திலே கிடையாது. எனவே யாராவது அங்கிருந்து வந்தால்தான் செய்தி தெரியும். அவர்கள் வருவதற்கு தாமதமாகின்ற அந்த காலகட்டத்தில் அவருடைய தந்தை பாசத்தின் காரணத்தினால் அப்துல் முத்தலிப் தன்னுடைய இன்னொரு மகனாகிய ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடியவரை அழைத்து, மகனே, உன்னுடைய தம்பி அப்துல்லா வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு சென்றார். வழியிலே மதீனாவிலே தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் வருவதற்கு தாமதமாகிறது.
அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்பதாகவும் கேள்விப்படுகிறேன். எனவே அவரை சென்று பார்த்துவிட்டு அவரை அழைத்து வா என்பதாக சொல்லி அதாவது அனுப்பி வைக்கிறார். அங்கே சென்றவர் திரும்பி வருகிறார். வருகிற போது கனத்த இதயத்தோடு தனித்த மனிதராக வருகிறார். அப்துல்லா அவர்கள் மதீனா நகரத்திலே இறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அன்னை ஆமினா அம்மையாரினுடைய வயிற்றில் 6 மாதங்கள். இந்த நேரத்தில் ஹாரிஸ் மக்கா வந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அன்னை ஆமினா அவர்கள் அங்கே செல்லவில்லை. ஹாரிஸிடத்திலே சென்று செய்தியை தெரிந்து வா என்று உம்மு ஐமனைத்தான் என்ன செய்கிறார்கள், அனுப்பி வைக்கிறார்கள். வேகமாக சென்ற உம்மு ஐமன் அங்கே கிடைத்த அந்த பயங்கரமான அந்த செய்தியை கேள்விப்பட்டு அழுது பிரலாபித்தவர்களாக அன்னை ஆமினா அம்மையாரிடத்திலே வந்து விஷயத்தை சொல்கிறார்கள். அன்று முதல் அவர்கள் பயங்கரமான சோகத்திற்கு உள்ளாகி பயங்கர அதாவது நோயாளி என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் என்னவென்றால், தன்னுடைய கணவர் தனியாக செல்லவில்லை, நமக்கு ஒரு மகனை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆறுதல் அடைகிறார்கள். கொஞ்ச காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உதயம் உண்டாகிறது, பிறப்பு உண்டாகிறது. இந்த பிறந்த காலகட்டத்தில் தான் தெரிந்தது அவருடைய பிறப்பின் மூலமாக ஏற்பட்ட பல அற்புதங்கள் இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்ற ஒரு அற்புதமான நியதியை அவருடைய உள்ளத்திலே உருவாக்க அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பின் காரணத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அரபு நாட்டினுடைய பழக்கத்தின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களை கழுகி சுத்தப்படுத்தி எல்லா விதமான வேலைகளையும் செய்தவர்கள் யார்? இதே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த விஷயத்தை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். நபியின் பிறப்பையும் பார்த்தவர்கள், நபியின் உதயத்தையும் பார்த்தவர்கள், நபி அவர்களினுடைய சிறுபிராயத்தை பார்த்து தூக்கி வைத்து கொஞ்சி குழாவி அவர்களுக்கு பல பணிவிடைகளை ஆரம்ப காலகட்டம் முதல் செய்தவர்கள் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உம்மு ஐமன் இந்த நிலையில் நபி அவர்களோடு நல்ல பாசத்தோடு இருக்கின்ற சமயத்தில் தான் ஒரு கட்டம் வருகிறது. அரபு நாட்டின் பழக்கப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தத்தெடுத்து செல்கிறார்கள். வளர்ப்பு மகனாக அவர்களை பால் கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 5 வயது ஆகிறது. அவர்களிடத்திலே கண்ட பல அற்புதங்களை கண்டுவிட்டு ஹலீமா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை கொண்டு வந்து தன்னுடைய சொந்த தாயிடத்திலே ஆமினா அம்மையாரிடத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். விட்டதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கும் உம்மு ஐமனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கக்கூடாது, எல்லாவற்றிலுமே அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அன்னை ஆமினா அம்மையாருடைய உள்ளத்திலே ஒரு விஷயம் தோன்றுகிறது. தன்னுடைய கணவரைத்தான் பார்க்க முடியவில்லை, அவர் இறந்த அந்த பூமியையாவது பார்த்து அவர்களுடைய கபரை சென்று தரிசித்து விட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 6 வயதே நிரம்பிய தன்னுடைய பச்சிலம் பாலகராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு கூட துணைக்கு இதே உம்மு ஐமனை அழைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள், மதீனா நகரத்தை நோக்கி போகிறார்கள். போய் தன்னுடைய கணவரினுடைய அந்த மறைவிடத்தை பார்த்து அங்கே நின்று அழுதுவிட்டு சோகம் நிறைந்தவர்களாக தன்னுடைய சொந்த ஊரிலே மதீனா நகரத்திலே 1 மாத காலம் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்து விட்டு திரும்ப மக்காவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறார்கள். உள்ளம் முழுவதும் தன் கணவரினுடைய கல்லறையை நோக்கியே சுற்றி சுற்றி வந்தன. புதிதாக திருமணம் முடித்து அன்பும் பாசமும் மிகுந்த நிலையிலே வாழ்க்கை நடத்தி நம்மை பரிதவிக்கி விட்டு சென்று விட்டாரே, நம்முடைய வாழ்க்கை இனி என்னாகுமோ என்ற ஒரு ஏக்கம், சோகம். இந்த நிலையில் தன்னுடைய அழகு மிகுந்த அருந்தவ புதல்வராகிய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசத்திலே அவர்களுடைய வளர்ப்பிலே இன்பம் கண்டவர்களாக என்ன செய்கிறார்கள், மதீனாவை நோக்கி வருகிறார்கள். வருகின்ற வழியிலே மதீனாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியிலே அல் அபுவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு கொஞ்ச நாட்களிலேயே அவர்களுக்கு கொஞ்சம் ஜுரம் ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி
அல் அபுவா என்ற இடத்திலே இரவு நேரத்திலே இருட்டு பகுதியிலே தங்க நேரிடுகிறது. அந்த நேரத்தில் காய்ச்சல் அதிகமாகி எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிறார். அந்த நேரத்திலும் கூடவே இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் இதே ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய அன்னை இடத்திலே ஒட்டி இருந்ததை விட அன்னை ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கழுத்தை சுற்றி அவர்கள் எப்பொழுதுமே அவர்களோடையே இருப்பார்கள். அவர்களை தூக்கி வைத்து அவர்களை கொஞ்சுவதிலே ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தனி அன்பு, தனி ஒரு பாசம் இருந்து வந்தது. இந்த நேரத்தில் அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனியாக அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், பரக்கா, சிறிது நேரத்திலே இந்த உலகத்தின் கடைசி நிமிடங்களை நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். இதன் பிறகு நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் என்பது எனக்கு நன்றாக உறுதியாகிவிட்டது. எனவே என்னுடைய மகனை உன் கையிலே ஒப்படைக்கிறேன். என்னுடைய மகனை உன்னுடைய கையிலே நான் ஒப்படைக்கிறேன். என் மகனை நன்றாக கவனித்துக்கொள். என் மகனை எந்த விதத்திலும் கலங்க விடாது என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த உபதேசம், இந்த வசியத் இருக்கிறதே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான முறையில் விளங்கவே இல்லை. காரணம், அவர்கள் சிறு பிராயம், என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது. இந்த நேரத்தில் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாமதிக்கிறார்கள். அன்னை ஆமினா அம்மையார் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்னை ஆமினா அம்மையாரினுடைய இறப்பு ஏற்பட்டவுடன் நினைத்து பாருங்கள், அல் அபுவா என்ற அந்த இடத்திலே, அது ஒரு ஊர் என்று கூட சொல்ல முடியாது. இந்த காலத்தில் அரபு நாட்டில் நம்ம பார்த்தா கூட தெரியும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் இந்த மாதிரி ஊரை பார்த்துட்டு அந்த ஊரை போய் பார்த்தவங்க இது ஒரு ஊரான்னு கேட்போம். அப்படி ஒரு கட்டாந்தரையை போன்று கிடக்கும். அப்படி என்றால் 1400 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? 1500 வருஷம்னு கூட சொல்லலாம். 1500 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த நிலையில் அன்னை ஆமினா அம்மையாரினுடைய மறைவு ஏற்பட்டவுடன் அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். துணைக்கு யாரும் இல்லை. ஒரு பச்சிலம் பாலகர், 6 வயதை நிரம்பிய குழந்தை, அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவர் பரக்கா பின் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சொந்த கரத்தால் அவர்களே குழி தோண்டுகிறார்கள். நம்ம ஊர் பகுதியில் உள்ள மாதிரி மணல் பாங்கான இடம் கிடையாது. கரடு முரடான கட்டாந்தரையை போன்ற பாறைகள் நிரம்பிய பகுதி. ஒரு பெண்மணி ஒரு சிறுவரை வைத்துக்கொண்டு அங்கே எப்படி குழி தோண்டியிருப்பார் நினைத்து பாருங்கள். தனியாக இருந்த ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழி தோண்டுகிறார்கள். குழியை தோண்டி அன்னை ஆமினா அம்மையாரை அங்கே வைத்து அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? மக்கா நகரத்தை நோக்கி வருகிறார்கள். மக்கா நகரமே சோகத்தில் நிரம்புகிறது. காரணம், அப்துல்லா மறைந்த அதே இடத்திலே ஆமினாவும் மறைந்து விட்டார். ஆனால் பிறப்புக்கு முன்பே தந்தையை இழந்த இந்த தனையர் பிறந்து 6 வயதிலே தன்னுடைய தாயையும் இழந்து விட்டார். இனி இவருடைய வாழ்க்கையின் சோகம் எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குறி. எனவே அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபினுடைய பராமரிப்பிலே அவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பராமரிப்பிலே அவர்கள் வளர்ந்தாலும் முழுக்க முழுக்க இவர்களை அரவணைத்து வளர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே இவர்கள் பெரிய பாக்கியசாலி என்று சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய சிறு பிராயம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி, அவர்களுக்கு ஆடை அணிவித்து, அவர்களை அழகு பார்த்து, அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளும் இந்த ஐமனுடைய கையிலே தான் இருந்தது. இந்த நிலையில் நபி அவர்கள் வளர்கிறார்கள். பாட்டனார் இறக்கிறார். அபூ தாலிபினுடைய கண்காணிப்பிலே வருகிறார். அந்த நேரத்திலும் ஐமன் தான். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயதிலே ஹதீஜா அம்மையாரினை கல்யாணம் செய்கிறார்கள். அந்த சமயத்தில் ஹதீஜா அம்மையாருடைய பொறுப்பிலே வருகிறார்கள். இந்த நேரத்திலே யோசிக்க வேண்டும், அன்னை ஹதீஜா அம்மையாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறார்கள். பரக்கா, எங்களுக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாய்,
உனக்கென்று ஒரு வாழ்க்கையை நீ என்ன செய்து விட்டாய், மறந்து விட்டாய். எனவே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி அன்னை கதீஜா அவர்களை விடுதலை செய்து என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுதலை செய்து சொந்த தாயாரை போல வளர்ப்பு தாயாராக ஆக்கி அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க ஆசைப்படுகிறார்கள். கடைசியாக மதீனா நகரத்தை சேர்ந்த அந்த காலத்திலே யஸ்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரினுடைய ஹஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்த உபைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை மனம் பேசி ஐமன் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள் தான் ஐமன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தை. எனவேதான் இவர்களுடைய அசல் பெயர் பரக்கா பின் சாலபா என்று சொன்னாலும் ஐமன் என்ற அந்த குழந்தைக்கு தாயாக இருந்ததின் காரணத்தினால் அரபு நாட்டு வழக்கப்படி ஐமன் என்பதாக பெயர் இவர்களுக்கு பெற்றது. இவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹுடைய நாட்டம் உபைத் என்று சொல்லப்படக்கூடிய இவருடைய கணவரும் இறந்து போகிறார். உடனே ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையே பூஜ்ஜியமாகி விடுகிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், மதீனாவிலே நம்முடைய கணவரை நம்பிதான் நாம் வந்தோம், அவரும் இறந்து விட்டார், இனி மதீனாவிலே நமக்கு என்ன இருக்கிறது, யஸ்ரிபிலே நமக்கு என்ன இருக்கிறது, எனவே திரும்ப மக்காவுக்கே போகலாம் என்று சொல்லி மக்காவுக்கு வருகிறார்கள். நபி அவர்களுடைய பொறுப்பிலே திரும்பவும் சேர்ந்து விடுகிறார்கள். அன்னை கதீஜா அம்மையார் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஐமன் அவர்களை ஒரு வேலைக்கார பெண்மணியாக பார்க்கவில்லை, குடும்பத்தினுடைய சொந்த பெண்ணாக பார்க்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது. நபி பட்டத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்றுக்கொள்கிறார். சாபிகூனல் அவ்வலூனிலே இந்த ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்கிறார்கள், சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா செய்த சேவை என்ன தெரியுமா? அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே எல்லோரும் பதுங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கட்டம் வந்தது, அர்க்கமனுடைய வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது என்று முட்டுக்கட்டையை ஏற்படுத்துகிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணியாக இருந்ததின் காரணத்தினால் எதிரிகளினுடைய கண்களுக்கெல்லாம் மண்ணை தூவிவிட்டு மறைந்து மறைந்து சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே வைத்து சந்திப்பார்கள். சந்தித்து அந்த நேரத்தில் அவருடைய வயது என்ன தெரியுமா? நபி அவர்களுக்கு 40 என்றால் இவர்களுக்கு ஏறக்குறைய 55 இருக்கும். இந்த நேரத்தில் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த எதிரிகளுக்கு தெரியாமல் சென்று எதிரிகள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், என்ன திட்டமிடுகிறார்கள், என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு வருவது ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வேலையாக இருந்தது. அந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அந்த அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது இந்த பரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே சென்று நபி அவர்களுக்கு பல விஷயங்களை சொல்லிவிட்டு திரும்பக்கூடிய நேரத்திலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா யார் தெரியுமா? அபிசீனியாவிலிருந்து வந்த ஒரு கருப்பு பெண்மணி. அவங்க ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான். அப்போ 55 வயசுல அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. சின்ன வயசா இருந்தாவே கருப்பு பெண்மணிகளாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஹபஷ் இனத்தை சேர்ந்த அந்த பெண்மணிகளுடைய அழகு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ 55 வயசை தாண்டின இந்த பெண்மணியினுடைய முகம் எப்படி இருக்கும்? அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சஹாபாக்களை நோக்கி, அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிலே குழுமி இருந்த அந்த சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யதஸவ்வஜ இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யதஸவ்வஜ் ஐமன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொர்க்கத்து பெண்களில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறாரோ அவர் ஃபல்யதஸவ்வஜ் ஐமன், இந்த ஐமனை திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த நேரத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயசு என்ன தெரியுமா இருக்கும்? ஏறக்குறைய ஒரு 20 வயசு தான் இருக்கும். 20 வயது, ஒரு 25 வயது இருக்கும். 55 வயசு பெண்மணி, அதுவும் ஹபஷி இனத்தை சேர்ந்த ஐமன், அபிசீனியாவை சேர்ந்தவர்கள். ஆனால் ஸைத் இப்னு ஹாரிஸா யமனை சேர்ந்தவர்கள், அழகு மிகுந்தவர்கள். இந்த நேரத்தில் இவர்கள் சொர்க்கத்து பெண்மணி என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக, அழகுக்காக அல்ல, அந்தஸ்துக்காக அல்ல,
வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், இவர் சொர்க்கத்து பெண்மணி, இவரை திருமணம் முடிப்பதின் மூலம் நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்ற ஆசையின் காரணத்தினால் என்ன செய்கிறார்கள்? ஃபதஸவ்வஜஹா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள் தான் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள் தான் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு இங்கே ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகன். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்த்த தாய். வளர்ப்பு மகனுக்கும் வளர்த்த தாய்க்கும் திருமணம் நடக்குது. அப்போ அவங்க என்ன ஒரு ஆசையில கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இவர் ஒரு சொர்க்கத்து பெண்மணி, இவரை திருமணம் முடிப்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற ஒரு எண்ணம் தான் அவர்களை என்ன செய்கிறது? ஒரு திருமணம் முடித்துக் கொள்வதற்குரிய ஒரு ஆர்வத்தை உருவாக்குகிறது. இந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவின் பேரில் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? மதீனா நகரத்திற்கும் அபிசீனியாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே மக்கா நகரத்திலே தங்கியிருக்கிறார்கள். எல்லோரும் சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்ற நிலையிலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிரிகளுக்கு யாருக்கும் தெரியாமல் தனிக்கட்டையாக, தனி பெண்மணியாக, வயது முதிர்ந்த பருவம் நினைச்சு பார்க்கணும். ஏறக்குறைய அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 60 வயசுக்கு மேல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டத்தின் சமயத்திலே 50 வயசுக்கு மேலேன்னு சொன்னா, அவங்க ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு பிறகு அவருடைய வயசு என்ன இருந்திருக்கும்? 60 வயசுக்கு மேல இருக்கும். முதுமையான பருவம், ஒரே பெண்மணி. இந்த நிலைகளில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையின் காரணத்தினால், அல்லாஹ்வினுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவை நோக்கி பயணம் போகிறார்கள். செல்லுகிற போது உஸ்மான் இப்னு காசிம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹரஜத் உம்மு ஐமன் முஹாஜிரத்தம் மின் மக்கா இலல் மதீனா. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹிஜ்ரத் செய்கிறார்கள். வஹிய மாஷியத்து லைஸ மஅஹா ஸாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான உணவும் ஏற்பாடும் பயணத்திற்குரிய சாதனங்களும் எதுவுமே இல்லை. தனியாக வெறும் கையோடு மதீனாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வினுடைய கிருபையை பாருங்கள். ஃபஅத்தஷத், அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்பட்டவுடன் வலைஸ மஅஹா மாஉன் வஹிய ஸாயிமத்து, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாண சமயத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கோ தாகம் ஏற்பட்டு விடுகிறது. கூடவே தண்ணீர் எதுவும் இல்லை. ஃபஅஜ்ஹதஹல் அத்துஷ், அப்போ தாகம் பயங்கரமான சோகத்தையும் களைப்பையும் அவர்களுக்கு உண்டாக்குகிறது. ஃபலம்மா காபத்தி ஷம்ஸ், சூரியன் மறைகிறது, நோன்பு திறக்க வேண்டும் என்ற நிலை வருகிறது. அவர்களுக்கு என்ன செய்கிறது? தாகம் ஏற்படுகிறது. நோன்பு திறக்க தண்ணீர் கூட இல்லை. இந்த நேரத்திலே தான் துல்லி அலைஹா மினஸ் ஸமாய் தல்வு, அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு வாளி, வானத்திலிருந்து ஒரு வாளி தண்ணீர் அப்படியே பூமியை நோக்கி இறங்குகிறது. அந்த நேரத்தில் மிம்மாயின், அது தண்ணீர் நிரம்பி அந்த வாளி அங்கே இறங்குகிறது. ஃபஅகதத்துஹு ஃபஷரிபத்துஹு, அந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள்? அதை எடுத்து அருந்துகிறார்கள். ஹத்தா ரூவியத், கடைசியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாகம் தீர்கிறார்கள். தாகம் தீர்ந்ததற்கு பிறகு ஃபகானத் தகூல், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த தண்ணீரின் காரணத்தினால் மா அஸாபனி பாத தாலிக அத்துஷு, வாழ்க்கையிலே எந்த ஒரு கட்டத்திலும் எனக்கு தாகம் என்பது ஏற்பட்டதே கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். வகுந்து அசூமு ஃபில் யௌமில் ஹார், அதாவது அனல் கக்கும் பயங்கரமான கோடை காலத்தில் கூட நான் நோன்பு வைக்கக்கூடியவளாக இருந்தேன். சும்மா அத்தூஃபு ஃபி ஷம்சி கை அத்திஷு ஃபமா அத்தஷ்து பாத், நான் தாகம் ஏற்படுகிறதா என்பதை சோதித்து அறிவதற்காக வேண்டி வெயிலிலே
வீதி எல்லாம் வேலைக்காக வேண்டி சுற்றி வருவேன், ஆனால் எந்த விதமான தாகமும் ஏற்படாது. காரணம் என்ன? அவர்களுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அந்த தண்ணீருக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு பவரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன செய்கிறார்கள், அதாவது நபி அவர்கள் நாளை மறுமையிலே ஒரு காஃபிராக பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கடல் முழுவதும் நல்ல தண்ணீராக ஆக்கி அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டாலும் அவனுடைய தாகம் தீராது. ஆனால் நல்லடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தின் மூலமாக 1 மீட்டர் தண்ணீர் தான் ஹவுதுல் கௌசர் நீரிலிருந்து கொடுக்கப்படும். அதை வாங்கி அருந்தக்கூடிய அஹ்லுல் ஜன்னா சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தாகத்தை போக்கி விடுவான். வாழ்க்கை முழுவதும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தாகம் ஏற்படவே ஏற்படாதவர்கள். அதே போலதான் அல்லாஹு தாலா இவர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தான அந்த நீரின் மூலமாக தாகம் என்பதையே எடுத்து விட்டான் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? யகூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி உம்மி ஐமன் யா உம்மா, உம்மா என்னுடைய தாயார் அவர்களே, வகான இதா நலர இலைஹா கால் ஹாதிஹி பக்கியத்து அஹ்லி பைத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹாதிஹி இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கியத்து அஹ்லி பைத்தி என் குடும்பத்தில் மீதம் உண்டானவர்கள் என்று சொல்வார்கள். அப்போ அஹ்ல பைத்துகளில் ஒருவர் என்பதாக நபி அவர்கள் உம்மு ஐமன் அவர்களுக்கு பெயர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மிக அற்புதமான அந்தஸ்தை இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்திருப்பார்கள். நினைச்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனா நகரத்தை நோக்கி வருகிறார்கள். ஹிஜ்ராவை முடித்துக்கொண்டு மதீனாவை நோக்கி வந்து நபி அவர்களை சந்தித்த போது நபி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முதுமை பருவத்திலே இருந்த 60 வயதை தாண்டிய அந்த வயதான மூதாட்டியாகிய உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தாய் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய மேனியிலே ஒட்டியிருந்த தூசிகளை எல்லாம் தன்னுடைய துணியை எடுத்து துடைக்கிறார். துணியை எடுத்து துடைச்சி அவருடைய கைகள் கால்களை எல்லாம் அமுக்கி விடுறான். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் உம்மு ஐமன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பணிவிடை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. நினைச்சு பார்க்கணும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கைகள் கால்களை பிடித்து அவர்களுக்கு அந்த களைப்பை நீக்குவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களை பராமரித்தார்கள். அன்னையை போன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த இதில் அந்த வரலாற்றிலே அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, முஹம்மது இப்னு கைஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஅத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ஒரு தடவை என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் அஹ்மில்னி, எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க, வெளியூருக்கு நான் பயணம் பண்ணணும், எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹமலக்கி அலா வலதி நாக்கதி, உங்களை வந்து நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஒரு அதாவது ஒட்டகத்தினுடைய குட்டியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபகாலத், அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹு லா யுதீகுனி வலா உரீதுஹு, எனக்கு அது தேவையில்லை, அந்த ஒட்டக குட்டியை வாங்கிட்டு நான் அதை சுமந்துட்டு போறதா அல்லது என்னைய அது சுமக்குமா? அது நிச்சயமா என்னைய சுமந்துக்கிட்டு போவாது, எனக்கு அது பாரம் தான், அதனால என்ன தேவையில்லை, லா யுதீகுனி வலா உரீதுஹு, நான் அதை நாடல, எனக்கு என்ன செய்யுங்க, நான் பயணம் பண்ணி போற மாதிரி ஒரு ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹ்மிலுகி இல்லா அலா வலதின் நாக்கதி, நான் உங்களுக்கு ஒட்டக குட்டியை தான் கொடுப்பேன், அதுல தான் நீங்க பயணம் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. யானி அன்னஹு கான யுமாசிஹுஹா, என்னுடைய நோக்கம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேலி செய்கிறார்கள், அவர்களை அவர்களிடத்திலே விளையாட்டாக பேசுகிறார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு வலா யகூலு இல்லா ஹக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருந்தாலும் கிண்டலாக பேசுவார்கள், கேலியாக பேசுவார்கள், ஆனால் சத்தியத்தை தவிர வேறு எந்த விதமான பொய்யான விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள். வல் இபுலு குல்லுஹா வலதுன் நாக்கா, எல்லா ஒட்டகங்களுமே அந்த ஒட்டகத்தினுடைய தாய்க்கு குட்டிகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
ஒட்டகங்கள் அனைத்தும் அந்த ஒட்டகத்தினுடைய தாய்க்கு என்ன குட்டி தான். நமக்கு இப்போ 90 வயசு ஆனாலும் சரி, எனக்கு 90 வயசுன்னு சொல்லலை, அதாவது நமக்கு 90 வயசு ஆனாலும் சரி, அவங்க தகப்பனுக்கு தாய்க்கு அவங்க என்ன வேணும்? அவங்க பிள்ளைதான், எப்படி இருந்தாலும் பிள்ளைதான். 90 வயசை தாண்டின ஒருத்தருடைய அம்மா 120 வயசுல இருக்கிறாங்கன்னு சொன்னா, பாப்பா வாங்கம்மா போங்கம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, என் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. 120 வயசு, இவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் நம்ம பிள்ளைன்னு சொன்னா வெக்கமா இருக்குன்னு யாராவது நினைப்பாங்களா? நிச்சயமா கிடையாது. எவ்வளோ பெரிய வயசானாலும் சரி, அவங்க தாயா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. எப்படி இருந்தாலும் 2 வயசுல எப்படி நினைச்சாங்களோ அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, 90 வயசுல நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த வலது நாக்கா என்பது எல்லா ஒட்டக குட்டிகளும், எல்லா ஒட்டகங்களும் அதனுடைய தாய்க்கு குட்டிகள் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படி தன்னுடைய வளர்ப்பு தாயாரை போன்று இருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்கள் என்ன செய்ய, மரியாதையோடும் நடந்தார்கள். அவர்களிடத்திலே கேலியாகவும் கிண்டலாகவும் பேசியிருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற போது நபி அவர்கள் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகையையும் நெருக்கத்தையும் தன்னிடத்திலே உண்டாக்கி கொடுத்திருந்தார்கள் என்பதைத்தான் இது நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சேர்ந்திருந்த காலகட்டத்திலே பலவிதமான சோகத்தையும் பலவிதமான நோவினைகளையும் அந்த எதிரிகளிடமிருந்து அனுபவித்திருக்கிறார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவு ஏற்படுகிறது. மறைந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில வயதான காலத்தில் தனி வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து விட்டு வருவார்கள். செல்லுகின்ற போதெல்லாம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய தாயாராகிய உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விசாரிக்கும் போது ரொம்ப அன்பு ஒழுக பாசம் நிறைய சொல்லுவார்கள், அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அடிக்க